ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் ரேகாவை காப்பாற்றுறதுக்காக மீனா, முத்து, சத்யா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள காப்பாற்றிக்கிட்டு வரணுன்றதுக்காக டாக்டர் வேஷமோ வார்ட்பாய் வேஷமோ போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. யாருன்னா செல்வம் தான் அதுக்கு டிரைவரு. ஒரு ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது முத்து அந்த இது சக்கரத்தை நாற்காலியை தள்ளிக்கிட்டு போகிறாரு. தள்ளிக்கிட்டு போகும்போது ஒருத்தர் வார்ட்பாய் பார்த்துட்டு கேட்குறாரு, யாருப்பா நீ, புதுசா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் புதுசு தான் அப்படின்றாரு. யார், ராம்நாத் சார் சேர்த்து விட்டாரா உன்னை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், ராம்நாத் சார் தான் என்னை சேர்த்து விட்டாரு அப்படின்றாரு முத்து. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் யார் புதுசாக வேலைக்கு சேர்ந்தாலும் வார்ட்பாயாக சேர்ந்தாலும் எங்களுக்கு பிரியாணி வாங்கி தரணும் மதியானத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிங்க சார், கண்டிப்பாக சார் உங்களுக்கு பிரியாணி வாங்கி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவரை சமாளிச்சுட்டு அவர் தெலுங்கில் பேசுகிறாரு. ஆனால் முத்துக்கு தெலுங்கு தெரியாது. தமிழ் என்னவோ அவரும் தமிழ் நல்லாவே பேசுகிறாரு. பேசிட்டு அவரை சமாளிச்சுட்டு ரேகாவை பார்க்க உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ரேகாவை பார்த்ததும் சத்யாவுக்கு அப்படியே ஒரே இமோஷனலாக ஆகிடுது. அப்புறம் ரேகாவும் சத்யாவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எங்கே சத்யா, நீ என்னை கூட்டிகிட்டு போகாமலேயே போயிடுவியோ, இதான் நான் இனிமேல் உன்னை பார்க்கவே மாட்டேனோன்னு நினச்சேன், பரவாயில்ல வந்துட்டேன் அப்படின்றாங்க. சத்யாவும் ஏன் ரேகா, நான் உனக்காக கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வருவேன் ரேகா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் முத்து இல்லை, சரி சரி மற்ற கதைலாம் பின்னாடி ஆகட்டும், இப்போ வேலையை பார்ப்போன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, மீனாட்ட எடுத்து ஒரு மருந்தை கொடுக்குறாரு. இது என்னன்னா மயக்க மருந்து. யாராவது குறுக்க வந்துட்டா இந்த மயக்க மருந்தை தெளிச்சிரு மீனா அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் மாட்டி விடுறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாவை ரேகாவை பார்க்க வரும்போது அதே வார்டில் ஒரு லேடி மேடம் எங்கள் வீட்டுக்காரை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லி, அதாவது இவரை பார்க்குற டாக்டர் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல மேடம் அப்படின்றாங்க தெலுங்கில். அதுக்கப்புறமா அவங்கள எப்படியோ புரிய வச்சுட்டு சமாளிச்சுட்டு ரேகாவை கடத்தலான்னு வரும்போது ரெண்டு ஆம்பளைங்க வந்துட்டாங்க. அந்த அம்மாயை கடத்துறாங்கன்னவோ என்ன பண்ணாங்கன்னா மீனா அவங்க முகத்தெல்லாம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு வார்ட்பாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ரேகாவை தூக்கிட்டு ஆம்புலன்ஸில் வச்சு கடத்திக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு ரேகாவை கூட்டின்னு போயிட்டு முத்துவோட பாட்டி வீட்டில் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாட்டி வீடு தான் சேஃப்டியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி முத்துவுடைய பாட்டி, ஏன் முத்து நீ என்ன ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டியா, பாட்டியை பார்க்கவே மாட்டேன்றியே, அவ்வளோ பிஸியா நீ, ஏமா மீனா இவனை கூட்டிகிட்டு வரக்கூடாதா அடிக்கடியாவது அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, பாட்டி என்னை விட மீனா தான் இப்போ பிஸியாக இருக்கா, ஒரு சங்கத்து தலைவி தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. கேள்விப்பட்டேன்டா நானும், பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வீடு கூட ஏலத்துக்கு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், நீயும் மீனாவும் தான் கஷ்டப்பட்டு அதை மீட்டிங்கன்னு அண்ணாமலை என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேகாவை இங்கே தான் பாட்டி தங்க வைக்க போகிறோம், அதனால் வேறு இடம்லாம் தங்க வச்சா கண்டுபிடிச்சிருவாங்க, இதுதான் சேஃப்டியான இடம் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. பரவாயில்லடா இங்கே தங்க வச்சிங்க, இந்த காலத்து அப்பா அம்மாலாம் ஏன் தான் பிள்ளைங்க லவ் பண்ணுறத மனசு கல்யாணம் பண்ணுறது தான் கல்யாணம், ஆனால் அதுங்களை கட்டாயப்படுத்தி வேற ஒரு வாழ்க்கையில் தள்ளிடுறாங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, ரேகா நீ இங்கே இருந்துக்கோமா, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு அப்படின்றாங்க. சரி நீங்கள் 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க போயிட்டு அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே ரேகாவும் சத்யாவும் சரிங்க பாட்டின்னு ஒரே ரூமில் போகிறாங்க. பாட்டியா ஏய் நில்லு, நீ அந்த ரூமுக்கு போ, நீ இந்த ரூமுக்கு போன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பாட்டி வீட்டில் தான் ரேகா தங்கியிருக்காங்க. ஆனால் இதை தெரிஞ்சால் சிந்தாமணி என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு வரும் கதையில் தொடர்ந்து பார்ப்போமா. நன்றி, பாய்.